அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வஞ்சர மீன் பிரியாணி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வஞ்சர மீன் பிரட்டி நல்லா ஊற வச்சு வச்சுருக்கிறேன். ஆயிலில் போட்டு நம்ம ஒன்று ஒன்றா போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கிடுவோம். ரொம்ப வறுக்கக்கூடாது, லேசாக வறுத்தா போதும். பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு கேஸை எடுத்துக்கிட்டேன். அதுக்கு 1 கிலோ அரிசிக்கு 150 எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது. மீன் பிரியாணிக்கு கம்மியாக தான் ஊற்றணும். நல்லா சூடாகட்டும். மீன் இந்த மாதிரி அரை வேக்காட்டில் எடுத்துக்கோங்க. சூடாகிடுச்சு. பிரியாணியில் 3 எடுத்துருக்கிறேன். ஸ்டார் எண்ணாசு உடஞ்சது ஒரு 4 எடுத்து வச்சுருக்கிறேன். ஏலக்காய் 2, காஞ்ச கருப்பு ஏலக்காய் 2, கிராம்பு எடுத்துக்க ஒரு 5 கிராம்பு, 2 பட்டை போட்டுக்கிறேன். நல்லா வெடித்து வரட்டும். பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா, 3 பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. ஜவந்து வந்துடுச்சு. இப்போ மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். தயிர் 4 டேபிள் ஸ்பூன். இந்த அளவுக்கு போட்டால் போதும். தக்காளி 5 தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை போட்டு வதக்கிக்கோங்க. மல்லித்தலை ஒரு கைப்பிடி, புதினா ஒரு கைப்பிடி, மல்லித்தலை 2 கைப்பிடி போட்டுருக்குறேன். ஒரு வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். ஒரு தலை ஒன்று போட்டிருக்கிறேன், ஒரு வால் ஒன்று போட்டிருக்கேன். நல்ல வாசமாக நல்லா இருக்குது, அதுக்காக போட்டு நான் வதக்கிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டிருக்கிறேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் வந்து பிரியாணி மசாலா சேர்க்காதனால மல்லித்தூள் போட்டிருக்கிறேன். பிரியாணி மசாலா வந்து மட்டனுக்கு பீஃபுக்கு தான் போடணும், மீனுக்கு போடக்கூடாது. அதனால் மல்லித்தூள் 3 ஸ்பூன் போட்டுருக்குறேன். ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரகம் நான் சொல்ல மறந்துட்டேன். ஜீரகம் அவசியம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து தண்ணி வந்து நான் அளந்து வச்சுருக்கிறேன். ஒரு உலக்குக்கு 1.5 உலக்கு தண்ணி அளந்து வச்சுருக்கிறேன். நான் நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ, எந்த பாத்திரத்தில் எடுக்கிறீங்களோ அதில் 1 எடுத்துக்கோங்க. நான் சின்ன உலக்கில் எடுத்ததுனால நான் வந்து ஒரு உலக்குக்கு 1.5 உலக்கு தண்ணி எடுத்துருக்கிறேன். 2.5 உலக்கு அரிசி போட்டிருக்கிறேன். 4.5 உலக்கு எடுத்துக்கிட்டேன். தண்ணி கொதி வந்துருச்சு. ஊற வச்ச அரிசியை போட்டுக்கிறேன். கல் உப்பு ஏற்கனவே வெங்காயம் வதங்கிறதுக்கு போட்டிருந்தேன். இப்போ தேவையான அளவு போட்டுக்கோங்க. அரிசி போட்டாச்சு. தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ வறுத்து வச்ச மீனை எல்லாத்தையும் போட்டு லேசாக கொதி வந்ததும் எடுத்துடணும். அப்புறம் தான் நம்ம மீனை போட்டு தம் போடணும். வஞ்சர மீன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே